அங்கே கொடைக்கானலையும் அது அலோட் இல்லை சார், அதனால் வா இதுக்கு கூகுள் மேப் போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சரி. இது ஒரு மினி சொர்க்கம் தான். ஜஸ்ட் ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் தாங்க இங்கேருந்து கொடைக்கானல் சார். வந்துருச்சுரா எலிஃபண்ட், இந்த இருக்கு பரா சிங்கமுக குரங்கு 68ங்க சார். இங்கே பாரு யானசாணி இவ்வளோ பக்கத்தில் இங்கே பாரு. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொன்னா இருக்கீங்க நம்புறேன். நம்மளோட சேனல் ரெஸ்பிளே நம்பர் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேங்க. இது வந்து மேகமலையோட வந்து செகண்ட் எபிசோடுங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா வந்து எண்டிங்கில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாங்க 10:33 ஆச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க ரைடுக்கு. பட் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஓகே போவோம் அப்படியே. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வேகம், ஒரு தெம்பு, ஒரு இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. சின்னனூருக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வர்றது வந்து இது வந்து இப்போ ஊருக்குள்ளே சுற்றி வரும். பட் வந்து பைபாஸ்லேயே வந்தோம்னா அங்கிட்ட ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஆல்மோஸ்ட் தெரில எனக்கு. இது ஃபஸ்ட் டைம்னால ஒன்றுமே புரியலைன்றதோட தெரியலை. பைபாஸ்க்கு வந்து ரீச் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி தான் நினைக்கிறேன், தெரில. பாருங்க பார்ப்போம். ஆமாங்க, மேகமலைக்கு வந்து லெஃப்ட் சைட் போக சொல்கிறாங்க. பட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து 33 கிலோமீட்டர்ஸ் வந்து மேகமலையாமா, 12 கிலோமீட்டர்ஸ் வந்து சின்னமனூராமா. ஓகேங்க, லெஃப்ட் சைடு வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டு அப்படியே போவோம். ரோடு ஒர்க் வேறு போயிட்டுருக்குது. போகலாமாண்ணா? ஓகேண்ணா போ. அண்ணா அப்பா என்னடா இது கெட்டடி அடிக்குதுங்க. இது அடி. இது ஒரு மினி ஸ்பீட் பிரேக்கர் போல் இருக்குது. 102 கிலோமீட்ரு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நேராகவே போனால் போஸ்ட் மரம் தான் இருக்குது. அடித்து கருக வேண்டியதான். டேர்னிங் எடுக்காதையா எடா பாவி. டேர்னிங் எடுக்காமல் நேராக போகணுன்னா போக வேண்டியதாண்டா. போஸ்ட் மரத்துக்குள்ளே கூடி அப்படியே வயல்வெளியில் அடித்து போக வேண்டியதான். கூகுள் மேப் பார்க்க சொன்னது என் தப்பு தான். டேய் நம்ம மட்டும் தான்டா போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த ரூட்டு தானால வேறு எதுவும் ரூட்டானு தெரில. மணி 11 ஆக போகுது. இங்கேயே 11 ஆச்சு. கரெக்டாக தான் போகிறோமா? எனக்கு எதோ டவுட்டாகவே இருக்குது. கூகுள் மேப் இருக்கிறனால யார்ட்டையும் வலிக்காமல் இங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போனோடனே வழியே இல்லாத மாதிரி எதுவும் ஒரு ரூட்டுக்கு கொண்டு போயிட போகுது. சின்னமனூர் 7 கிலோமீட்ரு. ஓகே, சின்னமனூர் இங்கிட்டு தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் கூகுள் மேப் பேச்சை கேட்டு ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே போந்துட்டு கூகுள் மேப் போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே கொண்டு என்னக்கா கருவாட்டு குழம்பா அப்படின்ற போகிறோம். தலைவர் யோகி பாபு மாரி கேட்க வேண்டியதான், என்னக்கா கருவாட்டு குழம்பா அப்படின்ட்டு. அதான்டா கோ ஸ்ட்ரைட் 2 கிலோமீட்டர் அப்படின்ற போது. பொறா இது என்ன ரூட்டுன்னு பார்த்துக்கிறேன். ஏதோ ஏரியா ரூட்டு மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாவா இங்கிட்டா? டேய் வேற எங்கிட்டும் கூப்பிட்டு போயிட போதுரா. சரி வா போய் பார்ப்போம். என்னங்க நம்ம மெயின் ரோடே தட்டியிருந்தாவாச்சும் பரவாயில்ல. வழியே இல்லையா? டேய் ஏதோ தோட்டத்துக்கு பரவாயில்ல. அதான்டா அவர் தோட்டக்காரு அப்படி பார்த்தாரு நம்மளு. இங்கிட்ட ஏன்டா போயிட்டுருக்காங்க. அவர் கூப்பிட்டு கேட்டேன்னு இப்படி இருக்கணும். கூகுள் மேப் போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அட பாவிகளா, கூகுள் மேப் சோதனைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தான் ஒரு வீடியோ எடுத்துடலாம் போல இருக்கலாம். அதானடா இதை வழியை பார்த்தாலே இது என்ன இது பஸ்ஸு போகிற மாதிரியே இல்லை. ஷார்ட்கட்னு கூப்பிட்டு போய் வேற எங்கிட்ட வந்து ஆற்றுக்குள்ளே எதுவும் வழி விட்டுற போகுது. கூகுள் மேப்பை நம்பி போகிறதே எனக்கு ஏதோ டவுட்டுன்னு தோணுது. ஏரியா ஷார்ட்கட்டா? ஏரியா ஷார்ட்கட்னு சொல்லிட்டு வழியே இல்லாத பக்கம் கூட்டு போயிடாது. என்னடா பாம்பாடாது? இல்லை 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 ஏதோ இது பார்க்குறது பாம்பு மாதிரியே இருக்குப்பா. லாங்கிலேருந்து பார்க்குறதுக்கு. கருப்புசாமி கூட இருந்து எடுத்துங்கப்பா. இதாண்டா மெயின் ரோட்டுக்கு வந்திருக்குது. அதான் இப்போ தான் மெயின் ரோட்டுக்கு வந்திருக்குந்தா. கொய்யால் ஏதோ ஏரியாக்குள்ளே குட்டி. இப்போ தான் மெயின் ரோடே தட்டிருக்கோங்க. ஆல்மோஸ்ட்
109 கிலோமீட்டர் வந்துட்டோம். ரோடு அல்டிமேட்டு வேறு லெவலுங்க. 2 பக்கமும் தென்னை மரம், ஸ்ட்ரைட்டாக ரோடு. வாவ், சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டு. உண்மையிலே அது பைக் ரைட்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி விட்னாங்க, நல்லாயிருக்குங்க. மேகமலைக்கு நாங்கள் எத்தனை கிலோமீட்டரோ போட்டுருந்துச்சுங்க கிட்டத்தட்ட. அதான்டா மேகமலை அடிவாரத்தில் இருக்கும். லேசாக சில்னஸ் தெரியுதா? 22 கிலோமீட்டர் தான்டா மேகமலைக்கு இங்கேருந்து. நம்ம ஆக்சுவலாக ரொம்ப சுற்றி ஏரியாக்குள்ளெலாம் பூந்து கீந்து வந்ததுனால நமக்கு வந்து டைம் கொஞ்சம் டிலே. பட் வந்து கிலோமீட்டரும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஃபைன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தோம்னா ஏங்க சூப்பருங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாமே திராட்சை தோட்டம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, திராட்சை தோட்டம் தாங்க. கொத்தாக தொங்கிட்டு இருக்குங்க. பேக்கு திராட்சை தோட்டம்டா. அது திராட்சை இருக்கும்ல, அந்த தோட்டம் தான் பாரு. தொங்கிட்டு இருக்கும் பாருந்தா. அவ்வளோதான், கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. தோலை உரிச்சிருவாங்க. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இதுக்கு ஆல்மோஸ்ட் மேகமலை அடிவாரத்தில் இருக்கும். பாவ், ரோடு செம்மையாக இருக்குடா. அங்கே பாரு முன்னாடி நடு ரோட்டில் நம்ம வண்டி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். பட் வந்து ரோடை பாருங்களேன், ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரியே இருக்குங்க. வண்டியை பார்த்தோன்னே ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணி வராங்க. நிப்பாட்ட சொல்லுவாங்களோ. ஐயோ, டேய் செக் போஸ்ட். இந்த ஓரமாக போடுவோம். சார் கொடைக்கானல். இந்த ஒரு நிமிஷம் சார். சீப்பும் ஹேர் சீரமும். சரிங்க சார். அந்த மாதிரி பாட்டில் இல்லை சார் நம்மகிட்ட. அங்கே கொடைக்கானலையும் அது அலோட் இல்லை சார். அதனால் என்ன சார், என்ட்ரி மட்டும் பண்ணுமா? சரிங்க சார். இது மட்டும் பரவாயில்லைங்க. கேமரா தான் ஆஃப் பண்ண சொல்ல. ஐயோ, TN 57 VC 8842. 8842 தானே வண்டி நம்பர் வேறு தெரில. 8842 சரி. மூணு பேர்லாம் போகலாமா? பரவாயில்ல, 3 பேர்லாம் போகிறாங்க. சார் TN 57 VC 8842. மாரிமுத்து சார். கொடைக்கானல் சார். சரிங்க சார். 68. ஓகேங்க சார். சரிங்க சார். 68ங்க சார். சரிங்க சார். ஆக்சுவலாக டோக்கன் நம்பர் வந்து 68ங்க. நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லிவிட்டு கீழே இறங்கிடணுமா, 5:30 வந்துடணுமா? அதுவும் 68 டோக்கன் நம்பர் 68. நம்ம வரப்போ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடணுமா, 5:30 கீழே இறங்கிடணுமா? ஓச்சப்பா, பரவாயில்லைங்க. செக்கிங். நம்ம ஆக்சுவலாக கொடைக்கானலுமே இந்த மாதிரி கேன்லாம் வந்து பேன் தான். நீங்கள் இந்த மாதிரி கேன்லாம் கொண்டு வரீங்க, யூஸ் பண்ணுற கேன்லாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிடணும். மேலே வந்து அலோட் கிடையாது, இங்கேயே வந்து வாங்கி வச்சுருவாங்க. சரி, ஆக்சுவலாக இதே தாங்க கொடைக்கானலையும். பரவாயில்ல மனுஷன். டேய், சட்டையை அவுத்துட்டு வரோம். ஓகே, சூப்பருங்க. வாவ், மேகமலை ஏற போகிறோம்.
அந்த குளிர்ச்சி காற்று லேசாக அடிக்குதுங்க. என்ட்ரன்ஸில் யானையோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க பாரு. வா, மேகமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் தாங்க இங்கேருந்து. 68 ஆக்சுவலாக வந்து காலையிலேருந்து 68 பேர் தான் 68 பேருக்கு தான் மேலேயே போயிருக்காங்க. நம்மளோட மேகமலைக்கு வந்து 68 பேர் தான் போயிருக்காங்க. பட் வந்து ட்ரிபிள்ஸ்லாம் வரலாங்க, ஒன்றும் அலோட் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஹெல்மெட் வந்து அவசியம்னாங்க. பட் வந்து ட்ரிபிள்ஸ் போனாங்க தான் பசங்க, ஹெல்மெட் போடாமல் போனாங்க. பட் லோக்கல் பசங்கள் டூரிஸ்டான்னு என்னன்றது சரியாக தெரில. ஆல்மோஸ்ட் எத்தனை ஹேர் பின் பெண்ட் தாண்டணுன்னு கூட தெரில. என்னாச்சு? ஓ, ஃபோட்டோ ஷூட்டா? இந்த தலைவங்க இவங்க தாங்க 3-4 பேராக வந்துட்டு இருந்தாங்க. இவங்களாம் இல்லை வேறு யாருமான்னு தெரில. சரி, ஓகே. இது ஒரு யானை காடு. நம்ம யானைகளை வந்து அங்கங்கே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து சரியாக தெரில. பட் ஃபைன், பார்த்துக்குவோம். 11 மணி 5:30 நம்ம கீழே வரணுமா? 5:30 என்னங்க, நம்ம 4 மணிக்கெலாம் கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கி அப்படியே ஒரே தட்டிடுவோம். ஆக்சுவலாக கொடைக்கானல் அளவுக்கு நம்ம இமேஜினேஷன் பண்ணிட முடியாது. இது இன்னும் கொஞ்சம் வந்து மழை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற ஏற தான் தெரியும் போலங்க. பட் வந்து கீழே வந்து அடிவாரத்தில் இப்படி இருக்குது. பட் வந்து ஏற ஏற தெரியும். சரி, ஓகே ஃபைன், பார்த்துக்குவோம். ஓகே தலைவா, லைட் வேறு போட்டு காமிக்கிறாங்க. மேலையெல்லாம் எப்படியா வாட்டர் கேன்லாம் விற்கிறீங்க, அப்புறம் கீழே மட்டும் வாங்கி வச்சிடுறீங்க. அந்த வண்டிக்குள்ளே போகிறவங்க அந்த வாட்டர் கேன் தாங்க வச்சுருந்தாங்க. பட் அவங்களுக்குலாம் அப்புறம் எப்படி அலோடு, நமக்கு மட்டும் ஏன் அலோடு கிடையாது? மேலே இப்படி விற்கிறாங்க. அப்புறம் கொடைக்கானலில் எங்கேயுமே நீங்கள் 1 லிட்டர்லாம் எதிர்பார்த்துவே முடியாது. 1 லிட்டரு 2 லிட்டர்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. மினிமம் 5 லிட்டர் 10 லிட்டரு 20 லிட்டர்ஸு ஸோ அந்தமாதிரி தான் தண்ணி கேன் கிடைக்கும். பட் அதுவும் கரெக்டு தான். ஈஸ்வந்தரம் யூஸ் பண்ணி சௌரியத்துக்கு போட்டு போயிடுவீங்க. பட் என்ன ஒன்றுனா, இது வரைக்கும் ரோட்டில் வந்து சைடில் வந்து அவ்வளோக்கும் நாங்கள் வந்து குப்பைகளும் அந்த பிளாஸ்டிக்களும் பார்க்கவே இல்லைங்க. இருக்குது 1-2 குப்பை மட்டும் இருக்குது. பட் வந்து அந்த பிளாஸ்டிக்கு அதுக்கெல்லாம் இல்லை. பட் இயற்கையை வந்து இது பண்ணுறது அதுதான். இப்போ தாங்க கொஞ்சம் லேசாக ஃபீல் ஆகுதா குளிர் காற்று. ஆக்சுவலாக அடிவாரத்தில் இப்படி தான் இருக்குது. மேலே ஏற தான் தெரியும். மேகமலைக்கு 18 கிலோமீட்டர் இன்னும் போகணும். 2 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே ஏறி இருக்கும். சுற்றி பார்த்துட்டே போவாங்க. யானை இங்கிட்டிருந்து வரனே சொல்ல முடியாது. எலிஃபென்ட் ஜோன்லாம் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. பட் வாங்க பார்ப்போம். நம்ம லக்குக்கு யானையை பார்த்தோம் அப்படின்னா பார்த்ததும். மணி 11:18 ஆச்சு. 11 மணிக்கு கரெக்டாக கீழேருந்து மேலே ஏறுறோம் அப்படின்னு டைம் வச்சுக்குவோம். பட் வந்து 12, 1, 2, 3, 4 5 மணி நேரம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்க போகிறோம், பார்த்துக்க போகிறோம். ஆக்சுவலாக தாத்தா கடை இங்கே வந்து கடையே ரேர் தாங்க. அதான் இங்கே கடையே ரேர் தான். அப்புறம் ஒரு கடை இருக்கா மேகமலை அப்படின்னு பொறுத்த அளவுக்கு கடைகள்லாம் ரேர் தான். பயங்கரமாக தான்டா இருக்குது. கொடைக்கானலை பொறுத்த அளவுக்குங்க மேலே கீழே போக வர இருப்பாங்க. பட் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம். பட் நம்ம அந்த கொம்புக்கு கேமராவுக்கு எதுவுமே ஒன்றுமே சொல்லுங்கள். கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு கூட சொல்லுங்கள். முதல்லாம் நிறைய வீடியோவில் பார்த்துங்க கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளை வந்து கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு தெரில. பட் அப்புறம் வந்து என்ன ஒன்றுனா, ஹெல்மெட் கழட்ட சொல்ல எதுவுமே சொல்ல. நம்ம வெப்சைட்டை போனோம், பேரை கொடுத்தா எங்கேருந்து வரீங்க, என்ன ஊர், ஃபோன் நம்பரு, எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, ஃபோன் நம்பரு. இங்கே ஒரு வாட்ச் டவர்ஸ் இருக்குது. அதை இத்து போய் கிடக்கு ப்ரோ. அப்புறம் மேலே ஏறி கவுந்துட்டோம்னா என்ன ப்ரோ பண்ணுறேன்? மேகமலைக்கு ட்ரிப் பண்ணுறீங்கன்னா கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லுவேன். மேகமலைக்கு இல்லை, எல்லா ஊருக்குமே அபாயகரமான வளைவு, மெதுவாக செல்லணும்னு தான் போர்டு வச்சுருக்காங்களே தவிர எலிஃபெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வைக்கல. பட் வந்து இங்கே எலிஃபெண்ட் ஜோன் வந்து ஏகப்பட்டது இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து பார்த்துக்குவோம். நம்ம தம்பிகிட்ட ஃபோன் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்படின்றதுக்குள்ளே வர எலிஃபெண்ட்லாம் எடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் நம்ம அந்த குள்ள மனிதர்கள் போகும்போதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கேமரா எடுத்து அந்த மயிலை ஃபோட்டோ எடுறா, வீடியோ எடுறா அப்படின்னு இருப்பேன். பையன் வந்து என்ன வேகமாக கேமரா எடுத்து ஓப்பன் பண்ணான்னா, அவன் கேமரா எடுத்ததில் நம்மளோட மயிலே பறந்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன், அந்த அளவுக்கு வேகமாக எடுத்திருக்கான் கேமராவே. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்ஷன் கேமராவில் வந்து சிக்குதான்னு பார்ப்போம். ஆக்ஷன் கேமராவில் சிக்கலை அப்படின்ற பஸ்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணிக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறுதா சார்ஜ் ஏறுதா என்னன்றது தெரியலையே. கொய்யால பார்த்துக்குவோம். மேலே கீழே பார்த்து வா மேன். யானை மேலே கீழே பார்த்து வா. யானை எங்கிட்ட வேணாலும் இருக்கலாம். சதக்குன்னு ரோட்டில் இருந்து நச்சக்குன்னு கூச்சிட போயிடா. அங்கே பேர் மவுண்டெயின்ஸ். நான் மேலேயும் பார்த்துக்கிறேன், ரோட்டையும் பார்த்துக்கிறேன். ஒரு 8 யானையில் எது குறுக்க வந்தாலும் எடுக்கிறேன். இங்கே பேர் யானை சாணி.
யானை சாணிடா அது. டேய், குதிரை சாணினா குட்டியுண்டா இருக்கும், மாட்டு சாணினா ரவுண்டாக இருக்கும், யானை சாணினா உருண்டையாக பெருசாக இருக்கும். அது பார்த்தாலே தெரியல அவனுக்கு. ஓ, அதெல்லாம் வாழ்க்கை தத்துவம் மேன், புரிஞ்சுக்கணும் நீ. அவ்வளோதான், வாழ்க்கை ஒரு வட்டம். ஆனால் நமக்கு தான் ரொம்ப மட்டமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ரோடே வெறிச்சோடு போய் கிடக்குது. ஆக்சுவலாக மேலே ஏறி ஒரு மொத்தத்துக்கு ஒரு மூணோ நாலோ வண்டி மட்டும் போய் கீழே போன மாதிரி பார்த்துருக்கீங்க. நம்மளுக்கு பின்னாடி எந்த வண்டியும் வரல, நமக்கு முன்னாடி எந்த வண்டியும் இன்னும் வரல. இப்போ லாஸ்ட்டில் ஃபோன் நம்பரு, ஊர் பேர், என்னோடய பேர், அவ்வளோதான். டோக்கன் நம்பர் சொன்னாங்க. அப்புறம் வரப்போ அந்த டோக்கன் நம்பர் சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. சொன்னோம்னா டிக் பண்ணி விட்ருவாங்க போல இருக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. எத்தனை பேர் எதுவுமே ஒன்றுமே கேட்கல என்கிட்டலாம். பட் வந்து ஹெல்மெட் வந்து நீங்கள் அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கலாம் இல்லை, நீங்கள் வந்து நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம் நமக்கு. அதனால் வந்து ஹெல்மெட் வந்து எத்தனை பேர் வந்தாலுமே அத்தனை பேர் ஹெல்மெட் போட்டே வந்துடுங்க. 125 கிலோமீட்டர்ஸ், கொடைக்கானலேருந்தும் 125 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எப்பா பேக்கு தாங்க வலிக்குது. நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். மான் கொம்பு மாரியே இருக்குது பாரு, இது நல்லா இருக்குது. இந்த மரம் மான் கொம்பு மாரியே வளர்ந்து கிடக்குங்க. வளர்ந்தது வந்து உதிர்ந்து போய் கிடக்குது. எலிஃபென்ட் ஜோன் வேறையா, எனக்கே பயமாக இருக்குது. அதான் ஒரு இடத்துல பார்த்து போயிட்டுருக்கேன், ஒரு இடத்துல வந்து அடித்து போயிட்டுருக்கேன். என்னடா யானையை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் வாங்கிடுவோமா? அவ்வளோதான், ஏறி ஒரு மிதி, அவ்வளோதான். இந்தா பாருடா, யானை சாணி தானே இது. யானை சாணியா என்ன சாணியோ தெரில. டேய் கழுகுடா, எங்கள் உய்யால என்ன இவ்வளோ பக்கத்தில், இங்கே பாரு. டேய் இங்கே பாடுறா, அதை கழுக விட்றா, இங்கே பாரு யானை சாணி. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், கழுகு இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்ல, பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் எலி கிளி பாம்பு ஏதாச்சும் பார்த்துருப்போம், அதான் அங்கனே யூட்டன் போட்டுட்ருக்கோம். வந்துருச்சுடா எலிஃபென்ட். யானை வரல, எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் வந்துருச்சு பாருந்தா. அப்போ மேலே கண்டிப்பாக இருக்கும்டி. ஆமாம், எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் வந்துருச்சு கைஸ். ஆக்சுவலாக நம்ம பயந்து தான் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணலை, அதான் உண்மை. டேய் என்னடா புலிலாம் இருக்காடா ஊருக்குள்ளே? இருக்குண்டி, இந்த மாதிரி புலிலாம் இருக்குது. புலிகள் காப்பகம் இந்த இருக்குது பாரு. சிங்கமுக குரங்கு வெளியே இல்லை, போர்டில் இருக்குது பாரு. இந்த மாதிரி குரங்கு இருக்கும். இப்போ இன்னும் தேயிலை தோட்டம் அந்த ஊருக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகலை. இங்கே பாரு ஃபால்ஸ், வாவ், மிகப்பெரிய ஃபால்ஸ். வேணாம் யானை எதுவும் வந்துடும். மேகமலை ஹைவேஸ் டேம் 8 கிலோமீட்டர். நான் 8 கிலோமீட்டர் ஹைவேஸ் டேம் இருக்குடா. ஹைவேஸ் டேம் பேரே பார்த்தீங்களா, ஹைவேஸ். ஆக்சுவலாக வந்து ஹில்ஸில் எங்கெங்க ஹைவேஸ் இருக்க போகுது, பட் அந்தமாரி ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹைவேஸ் டேம்னு. பேர் தான் மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது ஹைவேஸ் டேம். டீ எஸ்டேட் வந்துட்டோம்டா. இந்தா பாரு, மேலே பாரு, முன்னாடி பாரு. வா செம்மையாக இருக்குடா டீ எஸ்டேட்டு. இந்த இருக்குது பாரு, தான் தேயிலைன்னு நினைக்கிறேன். இலை எப்படி இது காய வச்சு அரைக்கிற ப்ராசஸிங்கும். ஆக்சுவலாக தேயிலை தோட்டத்தில் தேயிலை எடுத்துகிட்ருக்காங்க, இலை எடுத்துகிட்ருக்காங்க. வாவ் சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டு. மகாராஜா மெட்டுக்கு 19 கிலோமீட்டர் அங்கேருந்து. சூப்பருங்க. பட் ஆக்சுவலாக வந்து இந்த டீ எலை தோட்டம் இருக்குல்லங்க, இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், நேரில் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். நோ என்ட்ரின்னு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. பட் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து தரலாம். என்னடா ஃபோட்டோ வீடியோ ஷூட் தான் இதுக்குள்ளே நின்று தான். செம்மையாக இருக்குதுப்பா, சேப்பா. இது ஒரு மினி சொர்க்கம் தான். வாவ். பட் இங்கிட்டலாம் கொஞ்சம் வீடுகளெலாம் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. என்னது? இது வந்து இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக கட்டி கொடுத்து விடுறான். அது ஹைவேஸ் டேமுக்கு இங்கேருந்து 5 கிலோமீட்ரு. ஃபால்ஸ்
குளிக்கிறது இங்கே கழிக்கிறது கூட நல்ல இங்கே குளிக்கிறது ஏவா. ஆக்சுவலாக வந்து போகிற வழியில் வந்து ஒரு குட்டி ஃபால்ஸுங்க. ஆக்சுவலாக அது ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்களா நான் சொல்லுவேன் தெரில. ஒரு வண்டி இந்த அங்கனுக்குள்ளே போட்டு ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுப்போம் ஏதாச்சும். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.